நான் அன்புடன் எல்கேஎன். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். கோவை டு அமெரிக்கா அட் அன்புடன் எல்கேஎன் அட் அமெரிக்கா. போனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதனுடைய கண்டினியூஷன் இது. நாங்கள் வாஷிங்டன் டிசிக்கு போனோம் சைட் சீயிங்க்கு. இது ஃபஸ்ட் நாங்கள் பார்த்த இடம் இந்த நேஷ்னல் மோனுமெண்ட். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நிறைய கூட்டம், பக்கத்தில் வரைக்கும் கார் வராது, ரொம்ப தூரத்தில் நிறுத்தி வச்சுட்டு நாங்கள் நடந்து வந்தோம். அங்கே பாருங்கள், ஃபுல்லாக அமெரிக்கன் கொடி பறக்குது. பெரிய மோனுமெண்ட் இது. நிறைய பேர் வந்து பார்த்தாங்க. புல்தரையில் எல்லோரும் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. அன்றைக்கி வெதர் ரொம்ப சூப்பராக இருந்தது. இதமாக வந்து வெயிலும் இருந்தது கொஞ்சம், ஆனால் வந்து கூலாக காற்று வீசிகிட்டு இருந்தது. அதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா அழகாக நடந்து போனோம். ஒன்றும் டயர்டாக தெரியல. நல்லா போயிட்டு வந்தோம். நிறைய பேர் அங்கே வந்தாங்க. அன்றைக்கி ரொம்ப கூட்டம். பொதுவாக ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேஸில் கூட்டம் அதிகமாக இருக்குன்னாங்க. நாங்கள் ஆக்சுவலாக முதல்ல போனது ஆப்ரிக்கன் அமெரிக்கன் நேஷ்னல் மியூசியம் தான் போனோம். பட் மத்தியானம் போகும்போது அந்த ஆல் த டிக்கெட்ஸாக அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் வந்து வேறு சரி இங்கே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டு பாருங்கள், சூரியன் எப்படி கொதிக்குது பாருங்கள், வெளிச்சம். ஆனாலும் கூலாக காற்று வீசினதுனால ஒன்றுமே தெரியல. மக்கள் எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு பாருங்கள். பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது ஜார்ஜ் வாஷிங்டனுடைய அந்த ஒரு தீம் அங்கே போட்டிருக்காங்க. அப்படியே நடந்து போயிட்டுருக்கும்போது அங்கே நடுவில் கொஞ்சம் கார் பார்த்தெல்லாம் இருக்குது. அந்த போனது ரொம்ப தூரம் நடக்கணும் இல்லையா? இந்த நடக்கிற இப்போ நாங்கள் வே டு லிங்கன் மெமோரியல் போயிட்டுருக்கோம். அந்த டே வந்து வேர்ல்டு வார் 1 and 2 அதனுடைய மெமோரியல் இருக்குது. இந்த வரிசையாக ஸ்டேட்ஸில் இருக்கிற எல்லா ஸ்டேட் பேரும் போட்டு அங்கே ஒரு மோனுமெண்ட் இருக்குது. அங்கே போய் பார்த்தோம். நாங்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. நிறைய நடந்து வந்துட்டு இருந்தாங்க. பாருங்கள், எல்லாமே வந்து செரி மரங்கள். எல்லாமே இப்போ தான் சின்னதாக மொட்டு விட்டுருக்கு. கொஞ்சம் பட்டிங் ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு 2 வாரம் போனால் எல்லாம் அப்படியே செரி பூக்கள் பூத்து அப்படியே குலுங்கும். இது வசந்த காலம் வருது இல்லையா? அந்த அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 2 வீக்ஸ் மோஸ்ட்லி 1 month தான் இருக்கும் அந்த பூக்கள், அப்புறம் வாடிடும் அப்படின்னாங்க. அப்போ ஒரு ஃபெஸ்டிவலே நடக்குமா இங்கே இந்த செரி ப்ளூமிங் போது. இது வந்து வேர்ல்டு வார் 1 and 2 மெமோரியல். உள்ளே போனாக்கா நமக்கு இந்த அமெரிக்காவில் இருக்கிற 50 ஸ்டேட்ஸினுடைய ஃபுல்லாக எல்லா பேரும் எழுதி வச்சுருக்கு. அங்கே நீர் ஃபவுண்டன் இருக்குது, இருந்திருக்கு. அங்கே படி இருக்குது. அங்கே நம்ம உட்காந்து காலை நினச்சிக்கலாம். பட் உள்ளே இறங்கி நடக்கிறதுக்கு பர்மிஷன் இல்லை. நிறைய பேர் குழந்தைங்களோடெல்லாம் வந்திருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. உள்ளே போனால் ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்களேன், நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரொம்ப அழகாக இருந்துச்சு பாருங்கள். ஒரு தூண்லையும் ஒரு ஸ்டேட்டுடைய பேர் எழுதி வச்சு எல்லாம் ஒரு ஸ்டேட்னுடைய பேர். ரொம்ப அழகாக இருந்தது. வாஷிங்டன் டிசிக்கு போகிறவங்கெல்லாம் தவறாமல் இதை பார்ப்பாங்க. எல்லாம் போகிறவங்க டூரிஸ்ட் எல்லாம் பார்ப்பாங்க தானே. ரொம்ப அழகான இடம். நிறைய பேர் வந்தாங்க போனாங்க. நிறைய இருந்தாங்க. ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் எல்லாரும் அவங்க வாட்டுக்கு வராங்க போகிறாங்க. எல்லாம் போகிறாங்க வராங்க. ஒருத்தரும் ஒன்றும் பேசிக்க மாட்டாங்க அப்படின்னு ஒன்றும் பேச மாட்டாங்க. அவங்க வந்தாக்க போவாங்க வருவாங்க, அவ்வளோதான். பிரச்சனை எல்லாமே ஒன்றும் கிடையாது. அதுதான்
கூட்டமாக வர்றவங்க கூட அவங்க வச்சு போகிறாங்க இருக்காங்க. யாரையும் கண்டுக்கிறது யார் எப்படி கண்டுக்கிறாலும் சரி ஒரு பிரச்சனையும் இல்லை. எப்படி வேணால் போவாங்க வருவாங்க. இது நான் தான் யூஸ்வலாக நான் வந்து வாஷ் மிஷினாக கொடுப்பேன். இப்போ அவங்க ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுனால அது வருது. ஒன்றும் இல்லை. நான் இனிமேல் பேச காட்டியே உங்களுக்கு வீடியோ போடலான்னு இருக்கேன். பாருங்கள், என்ன நானும் நிறைய வீடியோ போடுறேன். சப்ஸ்கிரிப்ஷன் வர மாட்டேங்குது வீடியோ. அதனால் இனிமேல் வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லுங்கள். அப்போ வந்து நம்ம நிறைய எடுக்க முடியும். பாருங்கள், அழகான ஒரு இடம். இதுதான் லிங்கன் மெமோரியல். இங்கே தான் நாங்கள் நடந்து வந்துக்கிட்டு இருந்தோம். அந்த நேஷ்னல் மோனுமெண்ட்டோட அந்த நிழல் வந்து அப்படியே அந்த பாண்டில் விழுது. ரொம்ப நீளமாக இது வரைக்கும் விழும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் அவ்வளோ பெருசு கட்டியிருக்கு. இது வந்து ஒயிட் ஹவுஸு. அது எதிரில் நின்று எடுத்த ஃபோட்டோ. ஒயிட் ஹவுஸ்க்கு எதிரில் பாருங்கள், அது ஒரு ஃபோட்டோ. இங்கேருந்து நேராக விழும். நான் நிற்கிறேன் பார்த்தீங்களா, இது வரைக்கும். இன்னும் கூட கொஞ்சம் சாயந்தரம் ஆக ஆக நிழல் இது வரைக்கும் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. லிங்கன் மெமோரியல் உள்ளே வந்து லிங்கனோட ஒரு சிலை இருக்குது, வேறு இல்லை. அது வரைக்கும் போயிட்டு எல்லோரும் வராங்க. நாங்களும் போயிருந்தோம், அது வரைக்கும் போயிட்டு வந்தோம். இது ஃபுல்லாக அது பெரிய இடம் வந்து இந்த மெமோரியல், இந்த வேர்ல்டு வார் 1 and 2 மெமோரியல். இது ஃபுல்லாக அங்கே இருக்காங்க. அங்கேயே பக்கத்துலேயே பக்கத்துலேயே ஃப்ளைட் போகுது பார்த்தீங்களா. இதெல்லாம் இங்கே சகஜம், அப்படி தான் போகும். ஓகே, இதெல்லாம் அந்த ட்ரீஸ், ப்ளூமிங் செரி ட்ரீஸ். வரும்போது தான் அதனுடைய அழகு நமக்கு தெரியும். ஒன்று இப்போ பூத்துட்ருக்கு. கொஞ்சம் பிங்க் கலர் வருது, முக்கால்வாசி ஒயிட் கலரில் இருக்குது, ஒரு பிங்க் கலர் வருது. வரும்போது தான் நமக்கு தெரியும் எப்படின்னுட்டு. வாங்க, அங்கேருந்து இது வரைக்கும் அந்த நிழலினுடைய பிம்பம் தெரியுது பார்த்தீங்களா. அந்த மோனுமெண்ட், நேஷ்னல் மோனுமெண்ட் நல்லா இருந்தது. வாங்க, இது பார்த்திங்கன்னா ஒயிட் ஹவுஸ். அது அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. இது வந்து ஒயிட் ஹவுஸ் முன்னாடி இறக்கி விட்டுடுவாங்க. நம்ம உள்ளெல்லாம் பக்கத்துலலாம் போக முடியாது. ஒயிட் ஹவுஸ் முன்னாடி இருந்து எடுத்திருக்கேன். என்னுடைய ஃபோட்டோ தான். நீங்கள் நிறையா என்னை பார்த்துருக்க மாட்டீங்க, நான் வாய்ஸ் மட்டும்தான் கொடுப்பேன். பாருங்கள், நிறைய கூட்டம் விசிட்டர்ஸ் வராங்க. ஒயிட் ஹவுஸ் முன்னாடி இருந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அந்த கேட்டுக்கு பின்னாடி அலௌடு கிடையாது, யாருமே போக முடியாது. அதனால் பாருங்க, நான் தான் இது என் சன் எடுத்த ஃபோட்டோ. பின்னாடி தோட்டம் நல்லா இருந்ததுன்னு வச்சுங்களேன். டூரிஸ்ட் ஃப்ளவர்ஸ். அங்கேருந்து நாங்கள் நடந்தோம் கொஞ்சம் தூரம் போகலாம் அப்படின்னுட்டு. போயிட்டு நாங்கள் கேபிட்டல் பார்க்கறதுக்காக, நேஷ்னல் கேபிட்டல், அதாவது உலக அதிகார மையத்தின் உச்ச இடம், அதிகார மையம் அங்கே தான். உலகத்தில் என்ன நடந்தாலும் இங்கே தான். அதுக்கு வந்து பிரச்சாரம் போடுறதே இங்கே தான். அழகான ஒரு பாயிண்ட் பக்கத்தில் பாருங்கள், மெமோரியல் தெரிஞ்சு பார்த்தீங்களா. அந்த பில்டிங் அதுதான் கேபிட்டல் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ், கேபிட்டல் பில்டிங் சொல்கிறது. ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லோரும் இறங்கி நடந்து தான் வந்துக்கிட்டு இருந்தாங்க. வேறு ஒன்றும் அங்கே வந்து வண்டியெல்லாம் ரொம்ப தூரத்தில் நிறுத்திட்டு தான் வரணும். எப்படி பாருங்கள், சன் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் அங்கே எடுத்துகிட்டு வந்தேன் ஃபோட்டோ, வீடியோஸ் நிறையா எடுத்தேன். அங்கே எல்லாம் உட்காந்துருக்காங்க. அவங்க ஒரு பான் மாதிரி இருக்குது, குளம்.
தண்ணி நிறுத்தி வச்சுருக்காங்க. அங்கே உட்காந்து எல்லோரும் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே தான் ரொம்ப கூட்டமாக இருக்குமா அங்கே. அத்தனை நாளெல்லாம் அவ்வளோ கூட்டம் இருக்காது அப்படின்னாங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய இடம் பாருங்கள். இங்கே தான் நாங்கள் வந்தோம், வந்து பார்த்தோம். வாஷிங்டன் டிசி வர்றவங்க இதை பார்க்காம போக முடியாது. அதனால் நீங்களும் பாருங்கள், வந்து பார்க்குறவங்க இந்த இடத்தையெல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் வந்து போய்கிட்டு இருக்கிற இடம்தான். ரொம்ப அழகான ஒரு பிளேஸு. நாங்கள் ரொம்ப தூரம் பின்னாடி போய் காரில் அந்த ஸ்ட்ரீட்டெல்லாம் சுற்றிட்டு, இந்த ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி அந்த பில்டிங் எல்லாம் சுற்றிட்டு இந்த பக்கமாக வரணும். வந்து தான் அங்கே காரை நிறுத்த முடியும். அங்கேருந்து நடந்து தான் வந்தோம். நாங்கள் எல்லாருமே நடந்து தான் போகிறாங்க. பக்கத்தில் நாட் அலௌடு. எல்லாம் நடந்து வந்துட்டு நாங்கள் அங்கே இறங்கி நடந்து வந்து அதிகாரத்தில் இதை உலக மையத்தை பாருங்கள். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். உச்ச அதிகார மையம், அமெரிக்காவின் கேபிட்டல் ஹவுஸ். இங்கே நான் வந்தேன், பார்த்தேன், ரசித்தேன். இது மாதிரி மறுபடியும் நிறைய கிடைக்குமோ கிடைக்காதோ, அதனால் நான் வந்து பக்கத்தில் போக முடியாது. ஃபுல்லாக வீடியோ எடுத்து போட்டு நான் வந்தேன். பார்த்துக்கிறேன். வாஷிங்டன் டிசி தான் கேபிட்டல் ஆஃப் அமெரிக்கா. நாட் ஓன்லி கேபிட்டல் ஆஃப் அமெரிக்கா, உலகத்துக்கே இதுதான் கேபிட்டல். எந்த டிசிஷன் எடுத்தாலும் இங்கே தான். உலகத்துக்கான டிசிஷன் எடுக்கிறது இங்கே தான். இது நான் தான் செல்ஃபி எடுத்தேன், பாருங்கள். யாரையும் அந்த பில்டிங் அவங்க ஆஃபீஸு ஒரு ஒரு கண்ட்ரி அது வழியா நாங்க கார்ல போகும்போது எல்லாம் ஒரே பில்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எடுக்கல. பார்த்துட்டே வாங்க, அப்படி ஃபுல்லா இருக்கும். ஒரு ஒரு தெருவும் ஒரு ஒரு ஊரளவுக்கு இருக்கு. தெரியும். I'm so hungry. Can I get McDonald's? Yeah. No, we got food at home. What's the problem? No. Well, I just want chicken nuggets and fries. You don't mind. I got shy. Let's go home to put it over fries. See, I told you to put it home. Wait till you find out that I was lying. What? You what? You're lying? Well, I just want a chicken nugget and some fries. At the end of the 6-year-old genie. No, genie actually wrote that. Play Taylor Swift. Oh my God. Mom, play Getaway Car by Taylor Swift, please. We were driving. Mom, play Getaway Car. Then Chaser, you can tie me down, but you can whip your loving on me. Louder. I'm gonna baby, I'll choke you, but I know kill baby. She's 28, telling me I'm still a baby. I get love and straight like skill baby. And the thing like your players, I do not know if that Chaser, you can tie me down, but you can whip your loving on me. Whip your loving on me.